இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 29/5/2024 டியர் ஹார்மோனி ஷோ தான் பார்க்க போகிறோம். ஹார்மோனி ஷோக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு தொடர்ந்து வந்து 0 அப்படி சி போர்டில் வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நம்ம 0 6ஆம் நம்பர் கொடுத்த 2 நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஹார்மோனி ஷோவில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 3 ரிசல்ட்டை பேஸை வச்சு தான் நமக்கு எப்பயுமே ஆடுவாங்க. அந்த மாதிரி அந்த 3 ரிசல்ட் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 337, அதே மாதிரி 26. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு. செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25/840. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு செகண்ட் ரிசல்ட். அதோட அடுத்த ரிசல்ட் வந்து 466/70. சரிங்களா? மறுபடியும் நமக்கு 0 வச்சு நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மறுபடியும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். நம்ம நேற்றே சொன்னோம் 0க்கு 6ங்கிற நம்பர் மேட்ச் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி 0க்கு 6ங்கிற நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா அதுக்கு முதல் ட்ராவில் நமக்கு 0 தான் கொடுத்துருந்தாங்க சி போர்டில். அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் 0க்கு 6ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. நம்ம தெளிவாக தெரியுது. அதே மெத்தடில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா படிக்கிற நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. 33 726, 25 840, 46 670. சரிங்களா? இதுதான் இருக்குது. இதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி கணக்கு வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். அது போக மிஷின் சாட்டிங் கொஞ்சம் மெஷர் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு வந்து 3ஆம் நம்பர். எதனால் அங்கே 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா நமக்கு 6க்கு 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு. அப்படி தான் வரணும். அது வரக்க தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருந்த இடத்துங்க. அப்புறம் அது இல்லைன்னா தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு 0க்கு 6 6க்கு 0ங்கிற மேட்ச் ஆகுது. மறுபடியும் வந்து 0 வந்து அந்தந்த வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 0 மறுபடியும் ஏ போலி வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு என்னமோ 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சு. 0வும் 3ஆம் நம்பரும் ஏ போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் 0 வருது அப்படின்னு எடுங்க. ஏன்னா 0 திரும்ப கொடுக்குறாங்க. மறுபடியும் கொடுப்பாங்களா அப்படின்னா மேபி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. எனக்கு என்னமோ ஏ போலி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம எப்படி போன ட்ராவில் 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த ட்ராவில் 3 அல்லது 0 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் நம்பர்லாம் கூட 0 கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. சரிங்களா? உங்களுக்கு எப்படி கணக்கு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஏதோ 2 நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த நம்பர் எப்படி கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாத கடைசி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் நல்லா வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு வந்து 7ஆம் நம்பருக்கான 7ஆம் நம்பர் வந்துச்சு. அதுக்கு பதிலாக நமக்கு 7க்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். 7க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே 7க்கு 4 தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி திரும்ப கொடுப்பாங்களான்னா எஸ் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7க்கு 4 4க்கு 7ங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க. அப்படி அடிக்கிறதுக்கு வாய்ப்புக்கு நிறைய டைம் அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி பாருங்கள். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6க்கு 0 0க்கு 6 அடிச்சிருக்காங்க இல்லையா? அது மாதிரி தான். அதே மாதிரி தான் நமக்கு திரும்பவும் அதே மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் கணக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 4ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. உங்களுக்கு எது 4 நம்பரு பி போர்டில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 7ஆம் நம்பருக்கு 4 நம்பர் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. மேபி இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்துங்க. ஏன்னா 4 நம்பரு இங்கே வந்து 466 வந்திருக்கு இல்லையா? அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். 466 பேஸை வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம மாற்ற முடியாது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் எனக்கு இந்த ட்ராவில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. 1ஆம் நம்பர் இது மேபி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 1ங்கிற நம்பர் கொஞ்சம் சாத்தியமான நம்பர் தான். ஏன்னா 7ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் 1ஆம் நம்பர் வந்து விழுந்துடும். அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா 6ஆம் நம்பருடைய பவர் எடுத்து அப்படியே 1ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து பி போர்டில் 7க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே பெரிய பெரிய நம்பர் வந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் நம்ம வருது இன்றைக்கி கணக்கு. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு அடிக்கப்பட்ட 3 ரிசல்ட்டுமே எல்லாம் பெரிய நம்பர். 726, 840, 670. இது எல்லாமே பெரிய நம்பர். அப்போ இதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் என்ன வருதோ அதை தான் எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தான் அடிக்கணும். இந்த 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் பேசிக்காக வருது, 0 வருது, 1ஆம் நம்பர் வருது. 4ஆம் நம்பர் 674 விட 4ஆம் நம்பர் ரொம்ப கம்மி தானே.
7 நம்பரோட 4 நம்பர் கம்மி நம்பர் தான், அந்த மாதிரி தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. மேபி உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். நான் கொடுக்குற நம்பர் எப்படி வரணுங்கிறதெல்லாம் கிடையாது, உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில நம்பர்களுக்கு தர்றோம், அதுக்குள்ளே மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டுமே கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. ஏன் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0க்கு 6ங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அது மாற்றமே இல்லை. 0க்கு 6ஆம் நம்பர் தான் அதிகமாக வரும். அப்படி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. 0 வந்துச்சுன்னா 6ஆம் நம்பர் மேட்ச் ஆயிரும். சரிங்களா, 0 வந்து 6ஆம் நம்பர் வந்து உட்காந்துரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 8க்கு 6ங்கிறது மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். நமக்கு 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வந்திருக்கு பாருங்கள். மேலே நம்ம 840ல் 8க்கு 6ன்னு வந்திருக்கு பாருங்கள். செம்மையா இல்லையா? 8க்கு 6ங்கிற நம்பர்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் அதை கணக்கு வச்சுங்க. 8க்கு 6. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் ரொம்ப சூப்பராக வந்து உட்காந்துரும். சரிங்களா, அந்த மாதிரி நம்பர்லாம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அதாவது 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இது டியரை பொறுத்த வரைக்கும், டியரில் நீங்கள் வேணால் பாருங்கள், சார்ட் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதில் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 006 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு கிடைக்கிது. ஏன்னா ஏற்கனவே மேலேயும் 6ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. திரும்ப 6ஆம் நம்பருக்கு மறுபடியும் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா 6ஆம் நம்பர் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துங்க. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இந்த ட்ராவில் அமையணும் அப்படின்னு தான் கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 3, அதாவது 346 இல்லைனா 046. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 116 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே கொஞ்சம் மேட்சாக இருக்குது. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ட்ராவில் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிற நம்பர் ஒரு 7ஆம் நம்பர். சரிங்களா, 7ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வருங்களா 7ஆம் நம்பர் அப்படின்னா, அதாவது 0க்கு 7ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். 6ஆம் நம்பர் வரப்போ 0க்கு 7ஆம் நம்பரும் கட்டாயமாக வரும். அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 007ன்னு வரலாம். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 6 வருது. அடுத்து முதல்ல நான் தான் சொன்னலாம், நம்ம எப்போயுமே வந்து இந்த டியரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடுறாங்கன்னா, இப்போ எந்த கணக்கில் கொடுக்குறேன்னா முதல்ல வந்து 0க்கு 6ன்னு வச்சுட்டாங்க இல்லையா. நமக்கு வந்து எப்போயுமே 0 வந்தால் மட்டும் இப்படி வைக்கிறாங்க வரிசையாக. 0க்கு 1, 0க்கு 2, 0க்கு 3, 0க்கு 4, இந்த மாதிரி வரிசையாக வச்சுட்டு வராங்க. நீங்கள் வேணால் சார்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வரிசையாக வச்சுக்கிட்டே வராங்க. அதே மாதிரி இப்போ வந்து என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா, முதல்ல 0க்கு 6ங்கிற நம்பர் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் வச்சாங்கன்னா 0க்கு 7ங்கிற நம்பருக்கான சாத்தியம் இருக்குது இல்லையா, அதை மறுக்க முடியாதுல்ல. அதனால தான் மறுபடியும் நம்ம 0க்கு 7ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வராதனால ஓகே அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நமக்கு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 0க்கு 7ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, திரும்ப வந்து 0க்கு 6ங்கிற நம்பரே வந்து உட்காரலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப 0க்கு 7ங்கிற நம்பரே வந்து உட்காந்துடலாம். அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது முன்னாடி எல்லாமே சின்ன நம்பராகவும், பின்னாடி சி போர்டில் வந்து கொஞ்சம் பெரிய நம்பராக வந்து எனக்கு அமையுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் வருது. சரிங்களா, 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் இந்த சின்ன நம்பர்லாம் கொடுக்காம பெரிய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? என்ன கணக்குனா, எனக்கு பெரிய நம்பரில் வந்து ஒரு 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கிடச்சிருச்சு. அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.